ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகமே பின்பற்றி போகிறது என்றால் காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளையே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே. இன்றைக்கான வார்த்தை யோவான் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். பாருங்க தேவ பிள்ளையே, யாருக்கு பின் சென்று போயிற்று? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்று போயிற்றே என்று சொன்னார்கள். ஏன் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக எல்லாருமே நிற்கிறார்கள்? ஏன் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகமே பின்பற்றி போகிறது என்றால் காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளையே? இவரே அற்புதங்களை செய்கிறவர், இவரே அதிசயங்களை செய்கிறவர், இவரிடத்திலே சகலமும் இருக்கிறது, இவரிடத்தில் இல்லாத ஒன்றும் தேவ பிள்ளையே இவரிடத்தில் இல்லாதது இல்லை. சகலமும் இவரிடத்தில் இருக்கிறது, சகல காரியங்களையும் அவர் செய்கிறார். தேவ பிள்ளையே, ஜீவனுள்ள வசனம் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. தேவ பிள்ளையே, அவர் தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம், லாசரு மரித்து போனான், மரித்து போனவனை உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பினார். அந்த அற்புதங்களுக்கு பிறப்பாடு அநேக பேர் அவரை பின்பற்றி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரணம் என்ன? இவர் உண்மையாகவே அற்புதம் செய்கிறவர், உண்மையாகவே விடுதலை கொடுக்கிறவர். தேவ பிள்ளையே, நீங்களும் அவரை பின்பற்றலாம், நீங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி பின்பற்றும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் உண்மையாக அற்புதம் செய்வார். உண்மையாக தேவன் உங்க வாழ்க்கையில விடுதலை கொடுப்பார். ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God bless you.